ஹாய் கைஸ், வெல்கம் யூ ஆல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, மத்தியமாவில் வர புஷ்புக்கு அபிலாஷாங்கிற அந்த ஃபர்ஸ்ட் போயமில் வர கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, ஃபர்ஸ்ட் இங்கே என்ன எழுதிருக்குன்னு பாருங்க. நிம்னலிகித் பிரஷ்னோங்கே உத்தர் லிக்கியே, கீழ்கண்ட கொஷனுக்கான ஆன்சர் எழுதுங்க அப்படின்றது தான். நிம்னலிகித்னா கீழ்கண்ட, பிரஷ்னோங்கேனா கொஷனுக்கான, उत्तरना आंसर लिखिए ना எழுதுங்க. புஷ்புக்கு அபிலாஷா டாபிக், போயமுடைய டாபிக். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. इस कविता में पुष्प की अभिलाषा क्या है அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா இந்த கவிதையில பூவினுடைய ஆசை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இஸ் அப்படின்னா இந்த, கவிதாமே அப்படின்னா கவிதையில், புஷ்புக்கு அபிலாஷா பூவின் ஆசை என்னன்றாங்க. क्या है ஆன்சர் பாருங்க. தமிழ்ல என்னன்னாக்கா ஃபுல்லா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கவிதையில பூவினுடைய ஆசைங்கிறது என்னன்னாக்கா, தன் தாய்நாட்டுக்காக தன்னுடைய எல்லாவற்றையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த சோல்ஜர்ஸுங்களுடைய காலடியில விழுந்து கிடக்கணும் அப்படிங்கிறது தான் பூவினுடைய ஆசை. அதுதான் மீனிங், இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चனுக்கான மீனிங். இப்போ வாங்க வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம். இஸ் கவிதாமே இந்த கவிதையில், புஷ்புக்கு பூவினுடைய, அபிலாஷா ஆசை, இதுதான், யஹ ஹே அப்படின்றாங்க. கி அப்படின்னா என்னன்னா, வஹ உன் மகான் ஷூர்வீரோம் அப்படின்னாக்கா, வஹனா அந்த, வஹனா அது, உன் நாக்கா அந்த, மகான் ஷூர்வீரோம் கே பேரோ கே தலே அப்படின்னாக்கா மகான் ஆகிய வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காலடியில் அப்படின்னு அர்த்தம். ஷூர்வீரோன்னா சோல்ஜர்ஸ், ஷூர்வீரோங்கே அப்படின்னா வீரர்களுடைய, பேரோங்கே பேர் அப்படின்னாக்கா கால், பேரோங்கே அப்படின்னா கால், கால் கால் அடியில், தலே அப்படின்னும் போது அடியில், பேரோங்கே தலே அப்படின்னா காலுக்கு அடியில் அப்படின்னு. கிர்னா அப்படின்னாக்கா விழுவது, சாஹதா ஹை அப்படின்னா விரும்புவது அப்படின்னா என்ன அர்த்தம், பேரோங்கே தலே கிர்னா சாஹதா ஹைனா காலுக்கடியில விழணும்ங்கிறது தான் அதனுடைய விருப்பம். जिन्होंने अपनी मातृभूमि के लिए अपने आप को न्योचावर कर दिया அப்படின்னாக்கா அவங்க வந்து अपनी मातृभूमि के लिए அப்படின்னா தன்னுடைய, அப்படின்னா தன்னுடைய, மாத்ருபூமி கேலியே, மாத்ருபூமினா தாய்நாடு, கேலியே அப்படின்னா மாத்ருபூமி கேலியேனா தாய்நாட்டுக்காக, அப்னே ஆப்கோ தனக்கு, தன்னைத்தானே, நியோச்சாவர் அப்படின்னாக்கா சாக்ரிஃபைஸ் தியாகம் அப்படின்ட்டு, கர்தியா அப்படின்னு சேர்த்து சொல்லும்போது நியோச்சாவர் கர்தியான தியாகம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ வாங்க செகண்ட் क्वेश्चन பார்ப்போம். फूल क्यों देवता के सिर पर नहीं सजना चाहता அப்படின்னாக்கா, பூ வந்து ஏன் தேவர்களுடைய தலையில வந்து அலங்கரிக்கப்படணும்னு விரும்பவில்லை அப்படின்னு கேக்குறாங்க. வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம். फूल क्यों देवता के सिर पर அப்படின்னாக்கா, फूलனாக்கா பூ, क्योंனா ஏன், देवता के தேவர்களுடைய, சிற்பர்னா தலையில, சிர்னா தலை, சிற்பர் அப்படின்னா தலையில, சஜ்னா இங்க இந்த ஃபர்ஸ்ட் மீனிங் இதை பார்ப்போம். சஜ்னானா அலங்கரித்தல், சாஹத்தானா விரும்புதல், நஹி சஜ்னா சாஹத்தானா அலங்கரிக்கணும்னு விரும்பவில்லை அப்படின்னு அர்த்தம். நஹி சஜ்னா சாஹத்தா. ஓகேங்களா. இப்போ வாங்க ஆன்சர் பார்ப்போம். இப்போ தமிழ்ல ஃபுல்லா ஆன்சர் என்னன்னாக்கா, பூ வந்து தேவர்களுடைய தலையில அலங்கரிக்கப்படணும்னு இதனால தான் விரும்பல. என்னன்னா அது வந்து வெறுமனே அலங்கார பொருளாக இருந்து போயிடணும் அப்படின்றதுக்குல அதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆன்சருடைய மீனிங். இப்போ வாங்க வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம். ஃபூல் தேவதாக்கே சிற்பர் அப்படின்னா பூ, தேவதாக்கேனா தேவர்களுடைய, சிற்பர்னா தலையில, इसलिए नहीं सजना चाहता इसलिए ना இதனால தான், சஜ்னானாக்கா அலங்கரித்தல், சாஹத்தானா விரும்புதல், நஹி சஜ்னா சாஹத்தானா அலங்கரிக்கணும்னு விரும்பவில்லை
அப்படின்ட்டு. कि அப்படின்னா ஏன்னா वह सिर्फ एक अलंकार की वस्तु बनकर அப்படின்னாக்கா அது அது வெறுமனே ஒரு அலங்கார பொருளாக மாறி இருக்கணும்னு விரும்பலை. ரஹனா நஹி சாஹதா அப்படின்ட்டு. ரஹனானா இருத்தல், ரஹனா நஹி சாஹதா, சாஹதானா விரும்புதல். ரஹனா நஹி சாஹதான்னு சொல்லும்போது இருக்கணும்னு விரும்பவில்லை அப்படின்னு ஆயிடும். அது அதுனா வஹ, சிர்ஃப்னா வெறுமனே, ஏக்னா ஒரு, அலங்கார் கி வஸ்து பன்கர் அப்படின்னா அலங்கார் கீனா அலங்காரமாக, அலங்காரத்தின் பொருளாக அப்படின்னு ஆயிடும். அலங்கார் கீனா அலங்காரத்தின், வஸ்துனா ஒரு பொருள், பொருளாக, வஸ்து பன்கர் அப்படின்னாக்கா பொருளாக மாறி அப்படின்னு ஆயிடும். ரஹனா நஹி சாஹதா இருக்கணும்னு விரும்பவில்லை அப்படின்னா மொத்தத்துல பாத்தீங்கன்னா அது வெறுமனே ஒரு அலங்கார பொருளாக மாறி இருக்கணும்னு விரும்பவில்லை அப்படின்னு மீனிங் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ வாங்க தேர்ட் क्वेश्चन போலாம். पुष्प की अभिलाषा कविता में राष्ट्रीय चेतना किस प्रकार व्यक्त हुई है அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா புஷ்ப கி அபிலாஷாங்கிற கவிதையில தேசிய உணர்வு எந்த விதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம் வாங்க. पुष्प की अभिलाषा कविता में ना कविதையில், राष्ट्रीय चेतना அப்படின்னா ராஷ்ட்ரியனா தேசிய, சேத்தனானா உணர்வு, தேசிய உணர்வு, ராஷ்ட்ரிய சேத்தனா. किस प्रकार அப்படின்னா किसனா எந்த, பிரகார்னா விதத்தில், व्यक्त அப்படின்னாக்கா வெளிப்படுத்தல், व्यक्त हुई है அப்படின்னா வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆயிடும். ஓகேங்களா? இப்போ வாங்க ஆன்சர் பார்ப்போம். இப்போ தமிழ்ல சொல்ற ஃபர்ஸ்ட். கொடுக்கப்பட்டுள்ள கவிதையில ஒரு பூவின் மூலியமாக ராஷ்டிரிய பாவனானாக்கா தேசிய பற்றோ இல்ல தேசிய உணர்வுங்கிறது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பூ அதுவாகவே தேசத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கணும்னு விரும்புது அப்படிங்கிறது தான் இந்த ஆன்சருடைய ஃபுல் மீனிங். ஓகேங்களா? இப்போ வாங்க வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம். பிரஸ்துத் கவிதா மே அப்படின்னா பிரஸ்துத்னாக்கா கொடுக்கப்பட்டுள்ள அப்படின்ட்டு. கவிதா மேனா கவிதையில். ஏக் ஃபூல் கே மாத்தியம் அப்படின்னா ஒரு பூவின் மூலியமாக அப்படின்னு ஆயிடும். ஏக்னா ஒன்னு, ஃபூல் கே அப்படின்னா பூவின், மாத்தியம் சேனா மூலியமாக, வெறும் மாத்தியம்னா மூலம், மாத்தியம் சே அப்படின்னா மூலியமாக. ராஷ்டிரிய பாவனா அப்படின்னா தேசிய உணர்வு இல்ல தேசிய பற்று அப்படிங்கிற மாதிரி. व्यक्त की गई है, व्यक्तना வெளிப்படுத்துதல், व्यक्त की गई हैனா வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆயிடும். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம் வாங்க. फूल स्वयं को देश के लिए அப்படின்னாக்கா फूल பூ, फूलனாக்கா பூ, स्वयं को அப்படின்னா தானாவே, சுயமாகவே அப்படின்னு, நம்ம ஸ்வயம்னா தானாவே அப்படின்ட்டு, ஸ்வயம் கோ அப்படின்னு. தேஷ் கேலியே அப்படின்னா தேசத்திற்காக. அர்ப்பித் கர்னா சாஹதா ஹை, அர்ப்பித்னா அர்ப்பணித்தல் அப்படின்ட்டு. அர்ப்பித் கர்னா சாஹதா ஹைனா அர்ப்பணிக்கணும்னு விரும்புது, சாஹதா ஹைனா விரும்புது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ வாங்க फोर्थ क्वेश्चन போவோம். पुष्प की अभिलाषा कविता का उद्देश्य क्या है அப்படின்னா पुष्प की अभिलाषा கவிதையினுடைய உத்தேசம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதனுடைய ஆன்சர் வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம். पुष्प की अभिलाषा कविता का னா கவிதையினுடைய, உத்தேஷ்ய அப்படின்னா உத்தேசம் அப்படின்னு அர்த்தம். क्या है அப்படின்னா என்ன. ஆன்சர் பாருங்க. தன்னுடைய தாய்நாட்டிற்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கணுங்கிறது எல்லா நாட்டு மக்களுக்குமே உண்டான கடமையாகும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோடைய மீனிங். அடுத்தது பாருங்க, இதுதான் இந்த கவிதையினுடைய உத்தேசமாகும் அப்படிங்கிறது தான் செகண்ட் பாயிண்ட். இப்போ பாருங்க வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்க்கலாம். அப்னி மாத்ருபூமி கேலியே, அப்னினா தன்னுடைய, மாத்ருபூமி கேலியே
தாய்நாட்டுக்காக. अपने आप को தன்னை தானே அர்ப்பித் கர்னா அப்படின்னா அர்ப்பணிப்பதுங்கிறது வந்து ஹர் தேஷ்வாசி கா ஹர்னா ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம். தேஷ்வாசினா நாட்டு மக்கள், தேசத்தின் மக்கள் அப்படிங்கிற மாதிரி. ஹர் தேஷ்வாசி கா அப்படின்னா ஒவ்வொரு தேச மக்களுக்கும் உண்டான கர்த்தவ்ய ஹே அப்படின்னா டியூட்டி, கர்த்தவ்யனா கடமை, கர்த்தவ்ய ஹேனா ஒவ்வொரு தேச மக்களுக்கும் உண்டான கடமையாகும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், யஹி இஸ் கவிதா கா உத்தேஷ்ய ஹே அப்படின்னா இதுதான் இந்த கவிதையினுடைய உத்தேசமாகும் அப்படின்ட்டு. யஹினா இதுதான், இஸ் கவிதா கானா இந்த கவிதையினுடைய, இஸ்னா இந்த, கவிதா கா கவிதையினுடைய, உத்தேஷ்ய அப்படின்னா உத்தேசமாகும் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து வர வீடியோல வந்து புஷ்பிகி அபிலாஷாவுடைய எஸ்ஸே பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.